ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வச்சு நிறத்தை விட ம். கொஞ்சம் வித்துட்டு அதுக்கு ரொட்டேஷன் பண்ணணும். நம்மளுக்கு பணமும் வேணும் இல்லையா? அதனால என்ன பண்ணோம், பேட்ச் மறுசுழற்சி முறை. இப்போ ஒரு பொருளை இப்போ கோழி வச்சிருக்கோம்னா ஒரு பேட்ச் வித்துட்டு அடுத்த பேட்ச் வாங்கிடணும். சும்மா நம்மளுக்கு தாய் கோழி வேணும்னா அதுல இருந்து ஒரு 10 மட்டும் நிறுத்திக்கணும். ஆடு அது மாதிரிதான். ஆடு வச்சு நல்லா நம்ம இது பண்ணோம். குட்டிங்களை என்ன பண்ணோம், சேல்ஸ் பண்ணோம். நம்மளுக்கு தேவையான நல்ல பிரீடு தேவையான தாயாடு மட்டும் நம்மளுக்கு எது நம்ம இந்த அட்மாஸ்பியர் செட் ஆகுதோ அதை மட்டும் வச்சுக்கணும். சிலது நம்ம ஒரு குட்டி போடுது, பிரச்சனை அதிகமா பண்றோம், அந்த ஆடெல்லாம் கறிக்கு நம்ம சொல்லி வித்துக்கலாம். அது வந்து பிரீடுக்குன்னு விற்க தேவையில்லை. அந்த மாதிரியான பொருளை நம்ம வித்துட்டு மறுத்து வச்சு பணம் நம்மளுக்கு கடைசி எண்டுனா பணத்துக்காக தான் நம்ம இது பண்றோம். நம்ம எதுக்காக பண்ணல. அதனால என்ன பண்ணோம், எல்லாத்துலயும் வரது வந்து மறுத்து வச்சு பண்ணோம். வாத்து என்ன பண்றோம், வாங்குறோம் விற்கிறோம். அப்ப நம்ம லாபத்தை வச்சுக்கணும், நம்ம செலவுக்கும் வச்சுக்கணும், அடுத்த பொருளுக்கும் வாங்கி போடணும். எல்லா பொருளையும் வச்சுக்கணும், வாங்கி போடாம வச்சிருந்தா நஷ்டத்துல தான் முடியும். மாடு அது மாதிரிதான். மாடு நம்ம தேவைக்கு வச்சுக்கிறோம், நம்ம வீட்டு யூஸ் பண்றோம். அது போக நம்மளுக்கு கால கண்ணெல்லாம்